ஹஜ் செல்லும் ஹாஜிகளுக்கு ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் சார்பில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலிருந்து ஹஜ் புனித பயணம் தனியார் நிறுவனம் மூலம் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு ஹஜ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் சார்பில் சென்னை எழும்பூர் சிராஜ் மஹாலில் ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் நிறுவனர் அல்ஹாஜ் MS ஷபி முகமது அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஹஜ்ஜின் முன் தயாரிப்புகள் மற்றும் ஹஜ்ஜின் செயல்முறை விளக்கம் மற்றும் மக்கா மதீனாவில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி மௌலானா மௌலவி அல்ஹாபிஷ் முஹைதீன் அப்துல் காதர் ரஃபானி மற்றும் மௌலானா மௌலவி அல்ஹாபிஷ் அப்துல் ஜஃபார் ரஷாதி ஹஜ்ரத் அவர்கள் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலை சிறந்த உலமாக்களும் மற்றும் 500க்கும் மேற்பட்ட ஹாஜிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து அதிக ஹாஜிகளை ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் நிறுவனம் மிக சிறப்பான முறையில் ஹாஜிகளை வழிநடத்தி அழைத்து செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2027ஆம் ஆண்டிற்கான உம்ரா மற்றும் ஹஜ் செல்வதற்கான ஏற்பாடுகள் இப்போது துவங்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே புனித ஹஜ் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட மேற்கொள்கிறது ஹமீதியா ஹஜ் நிறுவனம். மருத்துவ வசதிக்கேற்ப தங்கும் விடுதி, உணவு உள்ளிட்ட அனைத்து வழிமுறைகளையும் எடுத்துரைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை மௌலானா மௌலவி ஹஜ்ஜி முகமது நிசாமி ரஷாதி தொகுத்து வழங்கினார். ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஹஜ் புனித பயணத்திற்கு ஹாஜிகளை அழைத்து செல்கிறது. இந்த நிறுவனத்தில் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மருத்துவ வசதி, தரமான உணவு மற்றும் தங்குமிடம் மற்றும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் வழிகாட்டுவோர் என அனைத்து வசதிகளையும் திறம்பட மேற்கொள்கிறது. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் ஹாஜிகளுக்கு மிக எளிதாக அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் விளக்கங்கள், வழிகாட்டுதல்கள் அளிக்கப்பட்டது. இந்த மிக பெரும் பாக்கியத்தை வழங்கிய ஹமீதியா ஹஜ் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கேருந்து கிளம்பும் போது இந்த லேடிஸுங்க வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மக்னான்னு ஒன்று கொடுப்போம். இந்த மக்னா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது வந்து இந்த மாதிரி அடிக்கிற கலர் இருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது மாதிரி இது நல்லா எங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி கலரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா, இது செலவு பண்ணி எதுக்கு கொடுக்குறோம், அதுவும் ஆளுக்கு 2 கொடுப்போம். எதுக்கு முக்கியமாக கொடுக்குறோன்னா, உங்களை அந்த ஹஜ் நாட்களையும் சரி, இங்கேருந்து போய் அங்கே இறங்கும் போதும் சரி, எங்கேயோ மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை கண்டுபிடிக்கிறது வெறும் ஒரே ஆயுதம், அது மட்டும்தான். உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஜென்சியை நாங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் போட்டிருக்க இந்த மக்னா தான் இது நம்ம ஹாஜிங்கிறது காட்ட போகுது. எல்லா கம்பெனி நம்ம இப்போ ஹமீதியாவில் குழுமத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிங்களுமே ஒரே கலரில் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஒன்று, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா தான் போக போகிறோம். அதனால எல்லாருக்கும் அதே கலர் தான் கொடுத்துருக்கோம், எல்லாரையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கிறதுக்கு. அதனால இதை வந்து அவாய்டே பண்ணாமல் கண்டிப்பாக முறையில் அதை வந்து எப்போல்லாம் நம்ம குழுமமாக வெளியில், அதாவது ஹஜ் நாட்கள், அந்த 5 நாட்கள் போகிறோம், அப்போது மினா, அரஃபா அந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து புது இடம் நம்ம. ஸோ எங்களுக்கே புதுசு, ஒவ்வொரு ஹஜ்ஜும் எங்களுக்கே புதுசு. ஏன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் புது டாஸ்காக கொடுக்குறான், புது விஷயங்களா. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கிறது இல்லை, நாளைக்கு இருக்கிறது நாளன்னைக்கு இருக்கிறது இல்லை. அந்த இப்போ வழியே வந்து இன்னைக்கு வந்து இப்போ இந்த ரூட்டு வந்துட்டு போகிறோன்னா, இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூட் இப்போ ரூட் இல்லை, எல்லாம் மாற்றி விட்டான். அந்த மாதிரி அங்கே தினம் ரூட்டையே மாற்றுறான். அப்படி இருக்கும்போது நம்ம ஜம்ராத்து போகும்போதும் சரி, ஜம்ராத்துலேருந்து வரும்போதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நம்மளுக்கான ரூட்டோ இல்லைன்னா எந்த ஒரு விஷயங்களோ புதுசாக கொண்டு வர இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்களும் நம்மளுக்கே புதுசாக இருக்கும் போது கம்பெனிக்காரங்களே திகழும் போது உங்களால் ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மக்னா வந்து லேடிஸ் கம்பல்சரி போடுங்க. ஏன்னா நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம், 1 வாரம் 10 நாள் காணாமல் போனவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம், எல்லாம் நம்மளுக்கு காமிச்சு விட்டுருவான். என்ன இருந்தாலும் அந்த இடப்பட்ட நாட்களில் நம்ம கஷ்டப்பட போகிறது நம்ம தான். அதனால அது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காணாமல் போயிட்டேன்னா எங்களை நீ கண்டுபிடிக்கல, உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து டென்ஷன் ஆவீங்க. அதனால அந்த விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இங்கேயே சொல்லிடுறோம், கம்பல்சரி எல்லா லேடிஸும் அந்த மக்னாவை கம்பல்சரி போட்டுவாங்க.
அடுத்த விஷயம் நம்ம சொன்ன மொபைல் ஃபோன் விஷயம் தான். இந்த மொபைல் ஃபோனு எனக்கு வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ண தெரியும், எனக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கணும். இருக்கிற இந்த 10 நாளோ 15 நாள் கம்பல்சரி எல்லாரும் ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ண, ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸோ ஏதோ ஒன்று, ஆப்பிள் ஃபோனோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ண கற்றுக்கணும் யாராக இருந்தாலும். ஏன்னா அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம், பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கே சவுதியில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னா உங்கள் மொபைல் வச்சு தான். உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். இப்போ உங்கள் ஃபோனுக்கு பவர் பேங்க் வேணால் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 5 நாளில் வந்து நம்ம கையில் வந்து எந்த ஒரு பொருளும் இருக்காது, விஷயங்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் ஜிபிஎஸ் வச்சு உங்கள் லொக்கேஷன் வச்சுலாம் கண்டுபிடிக்கிறது உங்களோட ஃபோனை வச்சு தான். நம்ம வந்து உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி வைக்கிறது, ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி பேசுறது எல்லாமே ஃபோன் தான். ஸோ அதனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லைனா ஐஓஎஸ் ஃபோனோ ஏதோ ஒன்று ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேரும் எங்கள் ஒன்று போதும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சுருக்கணும். இது மஸ்ட்டு. இது இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அதாவது எல்லாரும் ஆக போகிறதில்ல, எல்லாரும் மிஸ் ஆக போகிற 100 பேரில் வந்து எல்லாரும் ஆக போகிறதில்ல. ஆனால் 1-2 பேரோ இல்லை ஒரு 5-6 பேரோ அப்படி ஆனோன்னா அவங்க 5-6 பேரும் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சிரமம் தான். வேணும், மதினாலே வேணும். பயணத்தில் ரொம்ப சிக்கல் இருக்கும் அங்கே. ஆனால் பயணம் வந்து லேசாக இருக்கும். நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஹஜ்ஜி பண்ணுற 5 நாளும் நல்லா பண்ணிடலாம், அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சபர் பண்ணி போகணும் எல்லா இடத்துலையும். அது மட்டும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துருங்க. அது மட்டும் வெயில், ஏன்னா இருக்கிற வெயில் அது எல்லாம் நம்ம சபர் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி மக்கா ரூமு, அஜிஜார ரூம் மட்டும் லேடிஸு ஜென்ஸுன்னு பிரித்து போடுவாங்க. அதே மாதிரி மினா அரஃபாத்தில் வந்து பிரிஞ்சு வரும், லேடிஸ் தனி ஜென்ஸ். மக்கா மதினால நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம். ஃபேமிலி எப்படி நீங்கள் இது பண்ணுறோங்களோ அது மாதிரி பண்ணி போடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு வந்து நம்ம போகிற 40 நாள் போகிறோம்னா வெறும் அந்த ஹஜ்ஜில் 5 நாள் மட்டும்தான் சிரமம். 35 நாள் அருமையான சாப்பாடு இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடை விட ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா கணிப்போம். அமைதியாக சாப்பாடு தான் எங்களுக்கு ஃபேமஸ். ஆனால் அந்த 5 நாளும் நல்லா இருக்கும். மினார் பார்த்து சிரமமாக ஆகணும் எல்லாம் நின்று. இதெல்லாம் வந்து நீங்களாம் லேடிஸ் சைடு, லேடிஸில் யூத்தாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. லேடிஸுங்களை சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வாங்கி கொடுக்கறதுல சப்போர்ட் பண்ணுங்க. ஜென்ஸ்லேயே அதே மாதிரி நம்ம ஆஜிங்களாக பண்ணுவாங்க கூட வந்து, அந்த சப்போர்ட்டிங் கூட வந்து பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே அங்கே உட்காந்து அங்கே தான் பண்ணணும். போய் டைனிங்கு அது இதெல்லாம் இருக்காது. பஃபேல போய் வாங்கிடுவோம். சில இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த சிரமம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே நம்ம ஒரு 20 பேர்கிட்ட நம்ம அங்கே இருப்போம். எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்கும். ஆன முன்னித்தில் இன்ஷால்லா எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுப்போம். இன்னும் உங்களுக்கு எந்த குறையும் வராது, எல்லாம் லேசாக்குவான் எல்லாம். ஏன்னா இத்தனை வருஷம் 18 வருஷம், நான் 18வது ஹஜ்ஜி இப்போ வர்றது இன்ஷால்லா. 18 ஆரம்பித்தோம், 18 வருஷம். இப்போ ஒரு ஹஜ்ஜி பண்ணல, மற்றதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன்றதுனால இந்த சொல்கிறேன். 18 பண்ணியிருக்கோம். எல்லாரும் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க, ஒரு குறையும் இருக்காது. எல்லா ஹாஜியும் மிஸ்வா ஹாஜியாரெலாம் 30-35 வருஷம் அங்கேயே இருந்தவர், 5 பண்ணவர். அவரும் கூட இருந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுப்போம். ஒரு உங்கள் குறை இல்லாமல் நாங்கள் பண்ணிவிடுவோம். மேற்கொண்டு சின்ன இது அங்கே வர்றது வந்து நீங்கள் அனுசரித்து பண்ணுங்கள். எல்லாம் சபர் பண்ணணும். ஆனால் சபர் வேணும், எது இருந்தாலும் சபர் வேணும். அந்த 5 நாள் ஹஜ்ஜியில் வந்து ரொம்ப சபராக இருக்குது. நடக்கிறது கூட முஸ்தலிஃபா வரைக்கும் பஸ் வந்துடும். முஸ்தலிஃபாலேருந்து மினா வர்றதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தான். காலையில் ஃபஜர் தொழுதுட்டு புறப்பட்டோம்னா சும்மா ஒரு ஹவரில் போயிடலாம் நம்ம இடத்துக்கு காலையில். அதனால டென்ஷன்லாம் இல்லை, அது மட்டும் தான் நடக்கணும். காரணம் என்னன்னா 50 லட்சம் பேர் ரோட்டில் தான் நடக்கணும். பஸ்ஸுலாம் போகாது, வண்டியெலாம் இல்லை. பஸ்ஸு வந்துச்சுன்னா மத்தியானம் மேல் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வந்து சேரும். நம்ம அதுக்கு முன்னே போயிட்டா தான் அங்கே சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடணும், மதியம் சாப்பாடு சாப்பிட்டு போய் சைத்தான் கல் அடிக்கலாம். அது போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும் புகர் கழிச்சு. அதனால் எல்லா இதுலேயும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லக்கேஜ் வந்து லிமிட்டாக கொண்டு வாங்க. அங்கே லாண்ட்ரி இருக்குது, நல்லா கவனிச்சுக்கணும். மக்கால லாண்ட்ரி இருக்குது, அங்கே தங்குற நாள் மதியனால லாண்ட்ரி இருக்குது. அதனால் ரொம்ப ட்ரெஸ் கொண்டு வராது. சும்மா ஒரு 6 ட்ரெஸ் இல்லை 7 ட்ரெஸ் போதும். நம்ம 40 நாள் இருக்கணும், 40 ட்ரெஸ் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு 7 ட்ரெஸ் இருந்தால் போதும். 2 நாள் 3 நாள் இருக்க லாண்ட்ரி வரும், போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். மதியனாலே அதே மாதிரி வரும் லாண்ட்ரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பாடும் இந்த டைமுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சுற்றி காட்டுற இடம்லாம் கூட சுற்றி காட்டுவாங்க, எந்த குறையும் இல்லை. நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள்
போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். இந்த மாதிரி கை பேக் கொடுப்பாங்க. இந்த கை பேக்கில் வந்து வெறும் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, மெடிக்கல் அந்த மாதிரி பொருள் வச்சா தான் வச்சோம். இதில் சில பேர் நம்ம வர்ற டைமில் 3 கிலோ 4 கிலோ எடுத்துன்னு வந்துடுறாங்க. இது வந்து வெறும் ஹேண்ட் பேக்காக வைக்கணும். இதில் வந்து வெறும் பாஸ்போர்ட்டு ஒரு இடத்துல இல்லை 10 இடத்துல காமிக்க வேண்டியது இருக்குது. அந்த டைமில் இதில் வர்ற டைமில் 3 கிலோ 4 கிலோ போட்டு வந்துட்டாங்கன்னா அது எடுக்கிறது போகிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால தயவு செய்து இதில் எவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் இது கொண்டாடணுமோ அதை கொண்டாங்க. இது ஒரு ஹேண்ட் பேக் இருக்குது. ஹேண்ட் பேக் வந்து இது இப்போ இங்கே தேவையில்லை. இது வந்து மக்கால தேவைப்படும். மக்கால எப்படின்னா ஹரத்துக்கு போகிற டைமில் செப்பல் கிப்பல் நம்ம வந்து தனியாக அந்த டைமில் இடம் இருந்துச்சு. இப்போ நம்ம தான் இது செய்யணும். அதனால அந்த டைமில் வந்து இது போட்டுன்னு போகிறதுக்கும் வேறு போட்டுன்னு போகிறதுக்கும் அதுதான். இது வந்து இப்போது தேவை, இங்கேருந்து போகிற டைமில் தேவையில்லை. தயவு செய்து எல்லாம் பேக்கில் வச்சிடும். இது எல்லாருக்கும் ஹேண்ட் பேக் இருக்குது. ஏருடைய இது கண்டிஷன் வந்து 7 கிலோ இருக்கணும். 7லேருந்து 7 இருந்தால் பண்ணணும். இதே ஒப்பிட்டு 10-15 வந்துச்சுன்னா இது அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ 7 கிலோ 8 கிலோ வர்ற மாதிரி இது வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு வர டைமில் இது உள்ளே வச்சுடுங்க. இது வந்து இங்கே தேவைப்படாது. அங்கே மக்கால போகிற டைமில் செருப்பு போடுறதுக்கு தான் தேவைப்படும். மக்கால அடுத்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே கையில் தான் வைக்கணும். அந்த டைமில் இது வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதாகும், மற்ற இது பண்ணலாம். அந்த டைமில் இது ஒன்றும் தேவைப்படாது. முன்ன வந்து பாஸ்போர்ட்டெல்லாம் வந்து இதில் வாங்கிடுவாங்க. 4-5 வருஷத்துக்கு மேலே பூரா அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒன்று ஒரு 2-3 வருஷமாக நம்ம தான் கையில் வைக்கணும். அதனால் இதில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டு டிக்கெட் அதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போயிட்டு மக்கா போய் சேர்ந்துட்டு பிறகு இந்த பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேஃப்டியில் தான் வைக்கணும். அவங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அது ரொம்ப நல்லது. இந்த 2-3 வருஷமாக அது வாங்குறது இல்லை. அதனால் வந்து இதில் இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் போகிறது நீங்கள் உங்கள் சஃபைட்டில் வந்துட்டிங்களா, மறுபடியும் மக்கா மதீனாவுக்கு போகிற டைமில் நம்ம இது எடுத்துக்கலாம். இது வந்து இதிலே போட்டு விடணும். இப்போ இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இது மக்காவுக்கு போகிற டைமில் ஷூ இது போடுறதுக்கு அது போடுறது இதுக்கு தான் தேவைப்படுது. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா மெடிக்கல். யாரும் மெடிக்கல் மாத்திரை இல்லாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. 20 நாள் பேக்கேஜ்கார இருக்கிறாங்க, 40 நாள் பேக்கேஜ் இருக்கிறாங்க. 20 நாள் பேக்கேஜ்காரங்க என்ன பண்ணோம், 20 நாள் மாத்திரை மருந்து வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் இது வேணும், பேப்பர் வேணும். டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் அது மாத்திரையோடு இருந்தால் யாரும் இது பண்ணுறதில்லை. இப்போ 40 நாள் போகிறவங்க இருந்தால் 2 அதுக்கு வந்து அதே மாத்திரை வந்து இதில் 20 நாள் நிற்கும், பேக்கேஜில் இருக்குது அதில் 20 நாள். ஒரே டைமில் 40 நாள் ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு அவங்களுக்கு இதாகுது. 20 நாள் இதில் 20 நாள் தான் அதில். அதுக்கு ஒரு இதே மாதிரி காப்பி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே கேட்டார், டாக்டர் ஒரே பேப்பர் தானே கொடுக்குறாருன்ட்டு. மெடிக்கலுக்கு டாக்டர் ஒரே தானே, இதில் ஒன்று அதில் ஒன்று வைக்கணுன்னாங்க. அது அந்த காலம். அது இப்போ 7 வருஷத்தில் வந்து 7 வருஷம் பையன் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் கிட்டே பேசுகிறான். அதனால் ஒன்றும் இல்லை, ஜிராக்ஸ் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வயசான இருக்கிறதுனால அவர் டாக்டர் ஒரே பேப்பர் தானே கொடுக்குறான்னு அவர் சொன்னது கரெக்டு தான். அதுக்கு இதில் ஒன்று அதில் வைக்கணும்னா இப்போ ஜிராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இது 20 நாள் இதில் மாத்திரை 20 நாள் அதில் மாத்திரை வச்சுக்கணும். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத மாத்திரை தனியாக வைக்கவே கூடாது. அது வந்து அலோவ் பண்ண மாட்டோம், எடுத்து போட்டுடுவாங்க. மாத்திரை யூஸ் பண்ணுற மாத்திரை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் 40 நாள் இருந்தால் 20 நாள் இதில் வைங்க, 20 நாள் ஒரே 20 நாள் இருந்தால் இதில் வச்சுட்டு 20 நாள் போய் இது பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு வர்றது எல்லாம் இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து 4 மணி நேரம் பிஃபோராக தான் வரணும். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போனாலும் 4 மணி. இன்றைக்கி ஜோடுக்கு வர்ற மாதிரி 12 மணிக்கு 9 மணிக்கு சொன்னால் 12 மணிக்கு வந்தால் ஃப்ளைட் போயிடும். அதனால் தயவு செய்து 4 ஹவர் பிஃபோராக ஏர்போர்ட் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். வேணும். தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு கணக்குகள். இப்போ நம்ம பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், என்ன வாங்குறது, என்ன செய்கிறது, எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றேன்னா, நீங்கள் பயணம் போறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கொண்டு போறீங்க பார்த்தீங்களா லக்கேஜ்,
அதுல மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமா? நன்மையானது பொறுமை, தக்குவா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தக்குவாண்டா என்ன அப்படின்னா, அது ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிடலாம், இறையச்சம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த தக்குவா அப்படின்னு இறையச்சம் நம்ம சொல்றோம். இப்ப நோன்பை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நோன்பு எதற்காக உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்கு. அப்ப அந்த இறையச்சம் வர்றதுக்கு என்ன தேவைன்னா ரெண்டே ரெண்டு, தக்குவா. தக்குவா வேணும்னா ரெண்டே ரெண்டு விஷயங்கள். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வரை இதுதான். குறிப்பாக ஹஜ்ஜில் மிகவும் கவனத்தில் எடுக்கப்படக்கூடிய ஒரு லக்கேஜில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா சகிப்புத்தன்மை, பொறுமை. இந்த இரண்டும் யாருக்கு இருக்கிறதோ, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் யாரிடத்தில் வந்து விடுகிறதோ, இது தக்குவாவுக்கான வெளிப்பாடு என்பதாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தரக்கூடிய செய்திகளை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் தஆலா சூஸ் பண்ணி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சகோதரர்களே. சொல்லுவோம், எத்தனை கேள்விப்பட்டிருக்கோம், எவ்வளோ பெரிய மன்னர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு. உதாரணத்துக்கு நம்ம சென்ட்ரல் இருக்கு, சென்ட்ரலுக்கு பக்கத்தில் ஒரு சித்தி சாராயம் ஒரு பள்ளிவாசல், ஒரு தங்குமிடம் இருக்கு. வெளியிருந்து எந்த முஸ்லீம்கள் வந்தாலும் இலவசமாக 3 நாள் வந்து தங்கலாம் அப்படிங்கிற ஒரு முசாஃபர் கானாவை கட்டியிருக்கிறார் ஹாஜி அப்துல் ஹக்கீம், நவாப்ல உள்ள ஹக்கீம் சாஹிப். இவர்களுடைய பெயரால் தமிழ்நாடு அளவு நிறைய பள்ளிவாசல்கள் இவருடைய பேர்ல இருக்கு. மேல் விசாரத்துக்காரன் தான், பல சொத்துக்கு அதிபதி, பல பள்ளிவாசல் கட்டியிருக்காரு. கோவையில் கூட NH ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஜீஸ் அதற்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய இமாம், கரும்பு கடை இமாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, NH ரோடுங்கிறது நவாப் ஹக்கீம் ரோடு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சொருத்து. பிற மக்களுக்கும் அவருடைய சதக்கா, அவருடைய பொருளாதாரத்தை அவர் வாரி வழங்கி இருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய வரலாறு முடிவில் அவர் ஹஜ்ஜு நசீபாகவில்லை. அல்லாஹ் அக்பர். பார்த்தாங்க பள்ளிவாசல் முத்தவள்ளி பெரிய பணக்காரராக இருப்பாரு. கீழே இருக்கக்கூடிய வாட்ச்மேனு அவர் சொல்லுவாரு, ஆஜியா நான் ஹஜ்ஜுக்கு போகலான்னு இருக்கிறேன், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நானே இன்னும் ஹஜ்ஜுக்கு போகல, நீ எப்போப்பா போற? அல்லாஹ் கூப்பிட்டா நான் போறேன். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இது பொருளாதாரத்தை கொண்டு அல்ல, பெருமை கொண்டு அல்ல, புகழை கொண்டு அல்ல, கல்வியை கொண்டு அல்ல, அல்லாஹ் நான் தாங்க கிடைக்கும். பெண்கள் எல்லாம் சில பேர் வந்து நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், நம்முடைய கணவர் வந்து கூட்டிட்டு போறாங்க, நம்முடைய தகப்பன், நம்மளுடைய மகளாக நாங்கள் போகிறோம், சகோதரி சகோதரனாக போகிறோம், அவங்க தான் நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு. அது அல்லாஹ் அவங்கள சூஸ் பண்ணதான். எத்தனை பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய சகோதரிக்கு கிடைத்திருக்காரு, அவருடைய தாயார்களுக்கு கிடைத்திருக்காரு. மாஷா அல்லாஹ், இது கிடைத்திருக்கிறது என்றால் இதற்காக அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கூலி என்ன கொடுக்குறான்? இதுக்கு ஹஜ்ஜுக்கான கூலி என்ன அப்படின்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி சொர்க்கம். சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒருவருக்கு ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு ஒரு சொர்க்கம் இடம் கிடைத்தால் அது மிகப்பெரிய இந்த உலகத்துக்கு கிடைக்கிற அளவுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க.